ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட 1 மந்தோட கோல்டு அண்ட் சில்வர் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ஒவ்வொரு மாதமும் கோல்டுலையும் சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர்லேருந்து நான் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். சில்வர் சேவிங்ஸ் மட்டும் இந்த வருஷம் 2025லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக நான் ஒரு மாதத்தில் எந்தளவுக்கு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்தளவு வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 26 Feb. இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8050 ரூபாய். நேற்று விட ஒரு 25 ரூபாய் கம்மியாயிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 106 ரூபாய். நேற்றுக்கு 108 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 106 ரூபாய், 2 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் பார்க்கலாம். கோல்டு வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 500 மில்லிகிராம், அதாவது 1/2 கிராம் கோல்டு வந்து நான் வாங்கியிருக்கேன் ஜான்வரி மந்த்து. என்றைக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு 14/1/2025 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நான் வாங்கியிருக்கேன். அன்றைக்கி ஒரு கிராம் கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7330 ரூபாய். இதுதான் இந்த கோல்டு காயின். இது வந்து 500 மில்லிகிராம் காயின். இது வாங்குறதுக்கு வந்து நான் ஆக்சுவலி ஒரு முன்னாடியே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சேவிங்ஸ் வீடியோ ஒன்று முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணி இதை வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 3852 ரூபாய் வந்தது. இதே காயின் நான் இன்றைக்கி வாங்க போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கோட கோல்டு ரேட்டுக்கு அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 26ஆம் தேதி, இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 8050 ரூபாய். 500 மில்லிகிராம் காயினோட ரேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4025 ரூபாய் வரும். அதுவே வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்க்கும்போது டோட்டலாக 4223 ரூபாய் வரும். ஸோ ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மந்தில் நமக்கு 371 ரூபாய் ஜாஸ்தி வருது. 371 ரூபாய் வந்து இப்போ நான் காயின் வாங்கிட்டதுனால எனக்கு அது 371 ரூபாய் நான் ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி போய் வாங்கணுன்னா 371 ரூபாய் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து தான் இந்த காயினை நான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் ஜான்வரி மந்த்து நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணது. இதுதான் 500 மில்லிகிராம் காயின் வாங்கியிருக்கேன். மற்றபடி கோல்டில் நான் வேறு எதுவும் வாங்கலை. இந்த 1 மந்தில் 500 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் நான் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி நான் கோல்டு வாங்கினா அதே அன்னைக்கு தான் நான் சில்வரும் வாங்கினேன். 14ஆம் தேதி நான் வாங்கியிருக்கேன். 20 கிராம் வாங்கியிருக்கேன். ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய். டோட்டலாக எனக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து 20 கிராம் காயினுக்கு வந்து எனக்கு 2100 ரூபாய் வந்தது. இதுதான் வந்துட்டு அந்த 20 கிராம்ஸ் காயின். இது 10 கிராமாக நான் தனித்தனியாக வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த காயின். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய வீடியோஸில் வந்து நான் சில்வர் சேவிங்ஸ் பற்றி நான் சொல்லும்போது இதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சில்வர் சேவிங்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து சில்வரை வந்து சேவிங்ஸாக பண்ணலை. இந்த ஜான்வரியிலேருந்து தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி February 2ஆம் தேதி நான் வந்து மறுபடியும் ஒரு 35 கிராம் வாங்கியிருக்கேன். சில்வர் வந்து ஒரு 35 கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அன்றைக்கி ஒரு கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 102 ரூபாய். ஒரு கிராம் சில்வர் 102 ரூபாய். நான் 35 கிராம் வாங்கியிருக்கேன். வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எனக்கு 3723 ரூபாய் வந்தது. எனக்கு வந்துட்டு சில்வரோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ, 35 கிராம் சில்வரோட அமௌண்ட் மட்டும் 3570 ரூபாய் வந்தது. இதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிராமுக்கு ₹1.75 வந்து அவங்க வந்து வேஸ்டேஜாக எடுக்கிறாங்க. ஸோ 35 கிராமுக்கு எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா 45 ரூபாய் வந்தது வேஸ்டேஜ். ப்ளஸ் இதோட ஜிஎஸ்டி மொத்தமாக 2 அமௌண்ட்டையும் சேர்த்து ஜிஎஸ்டி எவ்வளோ வந்தது அப்படின்னா 108 ரூபாய் வந்தது. டோட்டலாக 3723 ரூபாய் வந்தது. இந்த அமௌண்ட் எப்படி எனக்கு வந்தது அப்படின்னா, ஜான்வரி மந்தோட பட்ஜெட் சேவிங்ஸ்லேருந்து நான் சேர்த்து வச்ச பணம் தான் இது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பட்ஜெட் சேவிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் பட்ஜெட் போடும்போதே ஒரு 20% வந்து நான் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுருப்பேன். அதில் ஒரு 2000 ரூபாய் ப்ளஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு 400 ரூபாய், வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 200 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ஒரு 1200 ரூபாய் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸில் 400 ரூபாய், வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு 200 ரூபாய், டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு 1200 ரூபாய். அதே மாதிரி 10% வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டு.
அது வந்துட்டு ஒரு ரூ. 2000. டோட்டலா வந்துட்டு ரூ. 3800 நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரூ. 3800க்கு தான் நான் வந்து சில்வர் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி எப்பவுமே நான் வந்து எவ்ரி மந்த் வந்து இந்த மாரி சேவிங்ஸ் பண்ணி அத வந்து கோல்டுல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு 1/4 கிராம், 1/2 கிராம் அந்த மாதிரி நான் காயின் தான் வாங்கி வைப்பேன். கோல்டு காயின் தான் வாங்கி வைப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணேன். கரெக்ட்டா எனக்கு ரூ. 3723 வந்தது. என்கிட்ட இருந்தது ரூ. 3800. ஸோ அந்த அமௌண்ட்குள்ள எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 35 கிராம் கேட்டேன். அவங்க வந்துட்டு 35 கிராம்ஸ் வந்து எனக்கு குடுத்தாங்க. ஒரே காயினா இல்ல. பட் 2 காயினா ஒரு 20 கிராம் காயின், அதுக்கப்புறம் ஒரு 15 கிராம் காயின் அப்படி 2 காயினா தான் கிடைச்சது. ஸோ ஒரே காயினா 35 கிராம்ஸ் இல்ல. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 கிராம்ஸ் காயின். இதில வந்துட்டு அந்த பியூரிட்டிக்கான சிம்பல் எல்லாமே குடுத்துருந்தாங்க. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா 15 கிராம்ஸ்க்கான இன்னொரு காயின். ஸோ டோட்டலா 35 கிராம்ஸ் காயின் வந்து எனக்கு இப்படி 2 காயினா பிரிச்சு குடுத்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி மந்தோட பட்ஜெட் சேவிங்ஸ்லேருந்து நான் வாங்கின சில்வர் காயின்ஸ் இது. டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா இதில வந்துட்டு மொத்தமா 55 கிராம்ஸ் இருக்கு. 20 கிராம்ஸ்ல ஒரு காயின், 15 கிராம்ஸ்ல ஒரு காயின், அதுக்கப்புறமா 2 10 கிராம்ஸ் காயின் தனித்தனியா இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு பியூரிட்டிக்கான அந்த 999 அப்படிங்கிற அந்த சிம்பல் குடுத்துருக்காங்க. இன்னொன்னு அவங்க வந்துட்டு ஃபைன் சில்வர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இத வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க செக் பண்ணி பாருங்க. சில்வர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து நெறைய பேர் வந்து இது வந்து ப்ராஃபிட்டா இருக்குமா? லாஸ் ஆயிருமா? அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இதுல ப்ராஃபிட் தான் இருக்கும். ஏன்னா நான் வாங்கும்போது ரூ. 100 இருந்தது. நேத்தைக்கு ரூ. 108 இருந்தது. இன்னைக்கு ரூ. 106 குறைஞ்சிருக்கு. ஸோ இனி குறையாது. கண்டிப்பா அது கூட தான் செய்யும். இத வந்து உடனே நம்ம ரீசேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுல வந்து நஷ்டம் தான் கிடைக்கும். கொஞ்ச நாள் வச்சிருந்து ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு மேல நம்ம வச்சிருந்து அத ரீசேல் பண்ணும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். கோல்டுல வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணி அத நம்ம ரீசேல் பண்ணிட்டு கூட நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ எப்படினாலும் நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து நமக்கு நஷ்டத்துல முடியாது. கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தான் குடுக்கும். ஆனா என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். கோல்டு அளவுக்கு நமக்கு உடனே ப்ராஃபிட் கிடைக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ உங்களால சில்வர்ல சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சில்வர் சேவிங்ஸ் பண்ணுங்க. கோல்டுல சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்க. எப்படியாவது ஆனா சேவிங்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 5 கிராம், 10 கிராம் இல்ல 1/4 கிராம், 1/2 கிராம் கோல்டு வாங்குறது. இந்த மாதிரி நம்ம எப்படி வாங்குனாலும் கோல்டோ, சில்வரோ என்ன வாங்குனாலும் அது நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல பெனிஃபிட்ட தான் குடுக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணுங்க. சேவிங்ஸ் மட்டும் தான் நாளைக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. நமக்கான தேவைகள நம்ம பூர்த்தி பண்றதுக்கு நம்மளோட சேவிங்ஸ் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் நெறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.